பிரதர், இந்த கொஸ்டின் வந்துட்டு நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய கொஸ்டின், இது ஒன்றும் புதிய கொஸ்டின்ஸ் இல்லை. ஸோ என்ன அப்படின்னு சொன்னால், இமாம் புகாரி கிரேட் ஸ்காலர், அதில் மாற்று கருத்து இல்லை. மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஸ்காலர் இன் இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரி, அதில் எந்த கருத்து வித்தியாசமும் இல்லை. ஆனால் எங்களோட பிரச்சனை என்னடா, ஒருத்தங்க கிட்ட இருக்கக்கூடிய பர்சனல் ஒப்பீனியனை அவங்களோட ட்ராக் பண்ணி சொல்லும் பொழுது அது இமாம் புகாரி சொன்னதாக ஒரு நாளும் ஆகாது. ஸோ அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு களிமா சொன்ன ஒரு முஸ்லீமை பார்த்து லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் யாரெல்லாம் சொன்னாங்களோ அதை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்கள பார்த்து காஃபிர்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை. அது சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்தவன் ஒரே ஒருத்தன் தான், என்னையும் அவனையும் படைச்சவன் ஹாலிக். மஹ்லூக்கள் யாரும் எந்த மஹ்லூக்கையும் பார்த்து சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஜொப்பை அவன் மறுமையினால் ஜட்ஜ் பண்ணுவான், யார் கரெக்ட் யார் ராங்னு அல்லாஹ் நோஸ் பெஸ்ட். ஸோ ஷியாக்களுடைய விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறது எனக்குமே மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி சுன்னிஸுடைய விஷயத்திலேயுமே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வஹஜத்துல் வஜூத், சுன்னி சைட்லேயுமே பல கொள்கைகள் இருக்குது இஸ்லாத்துக்கு முரணானது. அதே மாதிரி ஷியாக்கள்லையும் பல கொள்கைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆர்கியூமெண்ட் இருக்குது, டிஃப்ரென்சஸ் இருக்குது, அதை ஹெல்த்தியாக ஹேண்டில் பண்ணணும். யூனிட்டியை பிரேக் பண்ணுறதுக்கு எந்த முஸ்லீமுக்குமே தகுதி இல்லை. நீங்கள் யாரை வேணாலும் பின்பற்றுங்க, எந்த இமாமா வேணாலும் பின்பற்றுங்க. ஆனால் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது முஸ்லீம் அப்படின்னு சொல்லுங்கள். வஹாபி, தரீகா, தப்லீக், ஜமாத் எதுவுமே இல்லை கைஸ். யாரை வேணாலும் பின்பற்றலாம், ரைட்? அது குரான் ஹதீஸுக்கு அடிப்படையில் இருந்தான்னு சொன்னால் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது, ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான் நீ ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி உன்னை அறிமுகப்படுத்துன்ட்டு. ஸோ இதை விட பெட்டரான ஒரு நேம் யாராச்சும் கொண்டு வந்து சொல்லுவாங்கன்னு சொன்னால் நத்திங் டு டூ வித் இஸ்லாம். ஸோ ஹசரத் ஈசா அலை இஸ்லாம், மஹதி அலை இஸ்லாம் வந்துட்டு எந்த கொள்கையை பற்றி ஜாயின் பண்ண போகிறது இல்லை. அவங்களை அறிமுகப்படுத்த போகிறது முஸ்லீம். வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். இதை உம்மத்தை யுனைட் பண்ண போகிறதுமே அவங்க அந்த மாதிரி சொல்லித்தான். இதெல்லாம் ஹைலைட்டடான போயிட்டு என்ன அப்படின்னு சொன்னால், இது பல நூற்றாண்டாளாக இருக்கக்கூடிய பிரச்சனை. இனிமேல் இந்த மாதிரியான ஃபால்ஸ் ஆர்கியூமெண்ட் வந்து ஒர்க் ஆக போகிறது இல்லை. என்ன அப்படின்னு சொன்னால், எங்களோட ஜென்ரேஷன் நாங்கள் வேறு மாதிரி திங்க் பண்ணுறோம். நாங்கள் எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணுவோம், எல்லாரையுமே கொஸ்டின் பண்ணுவோம், எல்லாத்துலேயுமே கொஸ்டின் பண்ணுவோம். வி கொஸ்டின் எவ்ரி திங், ரைட்? ஸோ யூனிட்டி அப்படிங்கிறது ஆக இம்பார்ட்டன்ட். ஒரு முஸ்லீமுக்கு இருக்கக்கூடிய ஆக பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னால், முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்கிறது. இதுக்கு இடையில எந்த டைமும் இல்லை அடுத்தவங்களை பார்த்து காஃபிர்னு சொல்கிறதுக்கு, அண்டஸ் அவர் களிமா சொல்லாமல் இருந்திருந்தால். அல்லாஹ் நோஸ் பெஸ்ட். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.